ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனை செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ள போகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு இந்த வேத பகுதியில் வைத்திருக்கிறார். 1, நாம் அவரை சொந்த இரட்சகராக அறிந்து அவரை நம்பி அவரை பற்றி பிடித்து கொண்டு இருப்போமே. ஆனால் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அம்பை, ஈட்டியை, ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை அக்கினியினால் சுட்டெரிக்கிறார் என்று பின்னுள்ள வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு போய்விடும். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சதி ஆலோசனைகள், நாச மோசங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஆண்டவர் அவைகளை முறியடித்து நமக்கு வெற்றியை கட்டளையிடுகிறார், ஜெயத்தை தருகிறார். சில பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள், நமக்கு விரோதமாய் காரியத்தை செய்வார்கள். ஆனால் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிற பல காரியங்கள் ஆச்சரியம் மூட்டுகிறவைகளாய் இருக்கும். சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக சதி பண்ணுவார்கள். அதாவது நமக்கு விரோதமாக தீமையை செய்வார்கள். அவர்கள் நினைத்திருப்பதெல்லாம் ஆண்டவர் அதை காண மாட்டார், அல்லனா ஆண்டவர் அதை கண்டு கொள்ளுவதில்லை, ஆண்டவர் இதெல்லாமா பாப்பாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? பார்ப்பார், எல்லாவற்றையும் பார்ப்பார். முதல்ல நமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புவார்கள். பின்பு ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய் திரும்பும். அப்படி ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாய் கோபப்பட்டு திரும்பும் பொழுது அவர்களுடைய ஆயுதங்கள் முறிக்கப்பட்டு அவர்களுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்கி போடுகிறதை காண முடியும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படி நாம் வாழ்ந்தால், வழிநடத்தப்பட்டால், நாம் அவரை தேடினால், அவரை முன்னிறுத்தினால், அவர் கரத்தை பிடித்து கொண்டால், அவர்தான் எனக்கு இரட்சகர் என்று சொல்லிவிட்டால் அவர் நம்மை கைவிடாமல் நடத்துகிறதை காண முடியும். இல்லை என்றால் நாம் பல தருணங்களில் பாதிக்கப்படுகிறதை நாம் காணலாம். பாதிக்கப்படாதபடி நம்மை வழிநடத்துவதற்காக தான் நாம் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறோம், ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். 2வது காரியம், தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைப்பார். மேன்மைப்படுத்தினா ஒரேடியா தூக்கிட்டு போய் மலைக்கு மேல நிக்க வைக்க மாட்டார். சில பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காரனாவா,
திடீர் பணக்காரன் ஆவான்னா அவன் கட்ட 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 கட்டன்னு அப்படி டாப்ல போய் மேல உட்காந்துட்டு நான் இப்படி இருக்கேன், என்ன அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கடன், ஏகப்பட்ட கடன்கள் இருக்கும், ஏகப்பட்ட கடன்களை வாங்கி வச்சிருப்பான். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா பகட்டா தன்னை கடவுள் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவான். வேதம் நமக்கு என்ன தெரியுமா சொல்லுது? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காத இருப்பாய். சிலர் சொல்லுவாங்க, ஒரு 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 ஊழியக்காரர் சாட்சி கொடுத்தார் இப்படி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு இடத்துல நான் என் நிலம் வாங்குவதற்காக 40 லட்சம் தேவை, நான் ஒரு இடத்துல 10 லட்சம் கடன் கேட்டேன், அவர்கள் கடன் கொடுத்தார்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல 10 லட்சம் கேட்டேன், இன்னொரு இடத்துலையும் 10 லட்சம் கடன் கொடுத்தார்கள், இன்னொரு இடத்துல 10 லட்சம் கேட்டேன், அவர்களும் கடன் கொடுத்தார்கள். இப்படின்னு ஒரு 4 இடத்துல 10 லட்சம் வட்டிக்கு வாங்கியிருக்காரு. இப்ப இவர் அந்த 40 லட்சத்துக்கு வட்டி கட்டணும் 4 இடத்துல. ஆனா என்ன சொல்லிட்டாரு? நான் இடம் வாங்கிட்டேன், நான் ஷெட்டு போட்டுட்டேன், கர்த்தர் நம்மை என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். திஸ் இஸ் நாட் பிளஸிங். இது ஆசீர்வாதம் அல்ல, இதெல்லாம் ஆசீர்வாதம். இது எப்படி நம்ம ஆசீர்வாதம் என்று சொல்லுவது? ஆசீர்வாதம் நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் ஊரை ஃபுல்லா சுத்தி ஏமாத்தி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அதுதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நான் போய் கடன் கேட்டோன்னே கொடுத்தாங்கல்ல, அதான் ஆசீர்வாதம். கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அதை திருப்பி நீ தான் கட்டணும், அது கட்டுவதற்கான நிர்வாகம் உனக்கு இருக்குதா? அதை கட்டுவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறதா? எனக்கு வருமானம் வரும், எனக்கு கர்த்தர் தருவார். ஏன் அந்த பணத்தை முன்னாடியே கர்த்தர் தந்து உன்னை கடன் எல்லாம் வாங்க வைக்க மாட்டாரா? முடியல, காத்திருக்க முடியல. அப்ப இந்த மாதிரி உபதேசிகள், இந்த மாதிரி உபதேசம் பண்ணுகிறவர்கள் சில அந்த கடனை அடி பிரம்மாண்டமா பேசுவாங்க. அதுல கடன் வாங்கலாம், இதுல கடன் வாங்கலாம், இப்படி கடன் வாங்கலாம், கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சா அவர் கரத்துல தாழ்ந்துருவார். நான் கடன் வாங்கி மேல வந்துடணும் அப்படின்னு நினைச்சா நீங்க கடனை வாங்கி மூழ்கி போகணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கடன் வாங்கி சொத்துக்களை இழந்தவர்கள், வீடுகளை இழந்தவர்கள், நிலங்களை இழந்தவர்கள், பெரிய பெரிய நிலங்களை இழந்து வாடகை வீட்டில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? அவரை நம்பிக்கையாக, அவரை பிடித்து கொண்டால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உயர்த்தி வைப்பாரா. A lift is people higher. எப்படி உயர்த்துவார்? படிப்படியாக உயர்த்துவார். இப்ப எப்படி ஒரு பிள்ளை ஸ்கூல்ல சேர்ந்த உடனே எல்கேஜி, யூகேஜி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, இப்படின்னு ஒவ்வொரு கிரேடா அது மேல ஏறுதோ, எடுத்த உடனே இந்தாப்பா அது ரொம்ப அறிவாளி, அது இந்த பிள்ளை 1ஆம் வகுப்புல அவனை நேரா 10ஆவதுல கொண்டு போய் உட்கார வைங்கன்னா வாய்ப்பில்லை. அப்ப 6ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, இந்த வகுப்புல இருக்கிற பாடத்திட்டங்கள், இதுல இருக்கிற எந்த காரியமுமே அதுக்கு தெரியாது. அதனால சில நேரங்களில் நாம் என்ன நினைப்போம்? பயங்கர பிரில்லியன்ட் அறிவாளியை போல நம்ம நினைச்சுக்கோம். கர்த்தர் என்ன எப்படி ராத்திரியோட ராத்திரியா பெரிய ஆளா மாத்திரணும், பெரிய பணக்காரனா மாத்திரணும். இல்லைங்க, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்க காத்திருக்க காத்திருக்கத்தான் படிப்படியாய் உயர்த்துவான். உங்களை படிப்படியா உயர்த்தும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டது வழிகள் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார் என்று தெரியும். உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது மற்றவர்களுக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். நாம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறது என்ன நினைக்கிறோம்னா,
கத்துட்டா ராத்திரியே கூரையை பிச்சுட்டு எல்லாத்தையும் கொட்டி நிரப்பி மூடிட்டு அவர் போயிடுவாரு. காலைல நம்ம ஏஞ்சோன்னு ஆஹா இப்படி ஆயிடுவோம். இல்லை, நீ கடன்காரனா இருப்பதை கர்த்தர் விரும்பவே மாட்டார். அதுல வேற சில பெருமையா சொல்றது, எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது தெரியுமா? 50 லட்சம் கடன் இருக்குது, 1 கோடி ரூபா கடன் இருக்குது. 10 கோடி ரூபா கடன் வச்சிருக்க. சரி, எனக்கு 10 கோடி ரூபா கடன் இருக்குதுயா, பிசினஸ்ல இருக்கையா, மாசம் மாசம் இவ்வளவு வருமானம் வருதுயா, நான் கட்டுவையா. இது ஒண்ணுமே இல்லாம சொல்லும் 1 கோடி ரூபா கடன் வச்சிருக்கிறேன். அப்புறம் குடும்பமே தெருக்கோட்ல தான் நிற்கும். தேவன் நம்மை உயர்த்தி வைக்கும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாரு. தாவீதுக்கு அபிஷேகம் வந்துருச்சு. இப்ப ராஜா தாவீது சொல்லிட்டாரு, அவனுடைய சகோதரர்களுக்கு நடுவில் தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாய் வருவான் அப்படின்னு அபிஷேகம் பண்ணிட்டாரு சாமுவேல். தேவன் சொல்லி சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இப்ப அப்படி கம்பீரமா நிக்கிறாரு. என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சவுலுக்கு விசாரிச்சு பிடிச்சப்ப தாவீதை கூப்பிடுறாங்க. தாவீது போய் இசை வாசிச்சு அந்த சவுலை அந்த ஆவியினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறார். உடனே அவர் யோசிச்சிருக்கால, சவுலை எப்படியோ போட்டு தள்ளிட்டு நான் அந்த சிங்காரத்தில் போய் உட்காந்துக்கிறேன், ஆண்டவரை நீ தான் அபிஷேகம் பண்ணிட்டீர யோசிச்சானா? இல்லை. He waits for the God's time. You have to wait for God's time. ஐயா, அது என்னங்க அது இப்போ வந்துருமா? தாவீது அபிஷேகம் பண்ணி எத்தனை வருஷம் வனாந்தரத்துல இருந்தாங்க. அதுதான் கற்றுக் கொடுக்கிற பாதை. We have to learn more in God's feet than only we will walk in faith. அப்பதான் நம்ம விசுவாசத்துல நடக்க முடியுங்க. நம்ம நினைக்கிறோம் தாவீதை ஒரே ராத்திரில ராஜாவாய் மாற்ற நம்முடைய தேவனால முடியும். ஏன் மாத்தல? ஏன் தாவீதை வெயிட் பண்ண வச்சாரு? வனாந்தரத்துல, மலைகளில, காடுகளில, அந்த பாறைகளுக்கு இடுக்கல அவன் தாவீது போய் தங்கி ஒளிந்து அவன் கூட வந்தவெல்லாம் நல்லவன் கிடையாது. 600 பேரை கடைசியில் அவன் வச்சிருந்தான். 600 பேரும் பயங்கரமான ஆட்கள். இவங்களெல்லாம் வச்சுதான் தாவீது நடத்தினான். இந்த ஆட்களை நடத்தி இவங்களை பௌஷித்து இவங்களுக்கு தேவையானவைகளை சந்தித்து இவங்களை நல்ல காரியங்களை எல்லாம் செய்து இப்படி தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பயிற்சியை வனாந்தரத்துல தந்து அந்த பயிற்சிக்கு பின்பாக தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு ராஜாவாகிற காரியம். சவுல் மரித்த பின்பு தாவீதுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் கட்டளையிடும் பொழுது தாவீதினுடைய காலம் பொற்காலமாய் இருந்தது. The golden age of Israel. தாவீதுடைய காலமும் சாலமோனுடைய காலமும் பொற்காலமாய் இருந்தது. நிறைய செல்வங்கள், யுத்தங்கள் இருந்தாலும் நிறைய செல்வங்கள், ஜனங்கள் நிம்மதியாய், ஜனங்கள் சமாதானமாய், ஜனங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிற கர்த்தர் மாற்றினார். சாலமோனுடைய காலத்தை அப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். இந்த கால வேளையில உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மை செய்ய நீங்க காத்திருக்கணும். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கணும், தேவனுடைய திட்டத்திற்காக காத்திருக்கணும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்திற்கு காத்திருக்கணும். இது ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது. போட்டோன்னு இப்படி போட்டோன்னே அப்படி வந்தது. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. அவன் 10 நாளைக்கு முன்னாடி சமைச்சு வச்ச கறி, அவன் என்னைக்கு எப்போ அந்த நூடுல்ஸை அவிச்சு வச்சிருப்பான்னு தெரியாது. சோறெல்லாம் எப்போ வடித்து வச்சிருப்பான்னு தெரியாது. அதெல்லாம் வடித்து வச்சிருப்பான். நம்ம கேட்டோன்னே எல்லாத்தையும் அள்ளி போட்டு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அள்ளி போட்டு சூடு பண்ணி அப்படி கிண்டி கப்பன்னு கொடுத்தோடனே நம்ம ஃபாஸ்ட்டாக கிடைச்சிருச்சுன்றோம். அது எவ்வளோ உடலுக்கு கேடுன்றது நீங்கள் ஃபுட்டு அந்த ஆராய்ச்சி டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபுட் ரிசர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசம். நம்ம வீட்டில் நம்ம அம்மா, நம்ம மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்ம குடும்பத்தான் நமக்கு செய்து கொடுக்குற சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ, அது இருக்கிற எல்லா நன்மைகள், நல்ல பாக்டீரியாக்கள், அது நம்மளுடைய சரீரத்துக்கு எவ்வளோ நல்லது. கர்த்தர் உயர்த்தும்படி காத்துருங்க.
உங்களை கர்த்தர் ஏற்ற காலத்துல உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி மற்றவர்களுக்கு ரொம்ப கலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அப்படி நிற்க பண்ணும் பொழுது நீங்கள் மேன்மை அடைந்து நிற்பீர்கள், தோல்வி அடைவதில்லை, நீங்கள் சோர்ந்து போவதில்லை. பல நேரங்களில நாம் உலகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இப்படி உயர்ந்து விட்டார்கள், என்னென்னமோ அக்கிரமம் பண்றான், ஊரடிச்சு கொலையில போடுறான், அவங்கள ஏமாத்துறான், இவங்களை மிரட்டுறான், அப்படி டாப்ல வந்துட்டான். நான் மட்டும் எப்படி, நானும் அந்த வழியில போவேன், அந்த வழியில போனா உன்னையும் பிடிச்சி போட்டு மிதிப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டா. ஆண்டவர் தான் உயர்த்துகிறவர். கர்த்தரை நம்ம பற்றி பிடித்து, என் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார், என் தேவன் என் கூட இருக்கிறார், என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்கிறார், என் தேவன் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், என்னை உயர்த்துகிறார், என்னை வழி நடத்துகிறார், என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் அவரை மட்டும் பிடிச்சு கொண்டிருந்தோம்னா அவர் ஸ்டெப்பா நம்ம உயர்த்தி நம்ம மேலான காரியங்களுக்குள்ள கொண்டு வந்து நிலைநிறுத்துவார். ஆனால் நாம் அதை பிடிக்காம விட்டுட்டோம்னா ஆண்டவருடைய நம்ம உயர்த்துவா, நம்ம மேன்மைப்படுத்துவா, ஆண்டவருடைய நம்ம டாப்ல கொண்டு போய் நிறுத்த முடியாதுல்ல. நம்ம ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் அவர் கரத்துல அடங்கி இருக்கணும். கைவிட்டுவாரா? தேவைகளை சந்திக்காம போயிடுவாரா? இல்ல. நான் பார்த்துட்டு வரேன், என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், நிறைய நேரங்களில கர்த்தர் என்ன தேவையோ அந்த தேவையோ சரியான நேரத்தில் சரியாய் கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் நடத்துகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் கர்த்தர், அதுதான் ஆண்டவர், அப்படிதான் நடத்துவார். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே தூக்கி இந்தாப்பா இதை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட மாட்டார். கர்த்தருடைய உயர்வு அது நமக்காக அருளப்பட்டிருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளபடி நம்ம காத்திருக்கணும். அவர் உயர்த்தும் பொழுது ஒருவனும் நம்மை தாழ்த்தி விட முடியாது. அந்த உயர்வு ஸ்டாண்டர்டா இருக்கும். கர்த்தர் அதை தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், யாக்கோபின் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானார். அவர் தான் எனக்கு டாப் மோஸ்ட் அடைக்கலம். அவரை நான் விட்டுற மாட்டேன், அவரை நான் பிடிச்சுக்கிறேன். அவரை நான் பிடிக்கும் பொழுது என் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி வைக்கிற கர்த்தர். எனக்கு விரோதமா யார் எப்படினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் பார்த்துக்க போறாரு. வில்ல ஒடிக்கிறாரு, ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினார், சுட்டெடுத்து அந்த எதிராளிகளை நிர்மூலமாக்கி விடுகிறார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார், பூமியில உயர்ந்திருப்பார். அவர் உயர்ந்திருக்கிற கர்த்தர். ஏன்னா ஜாதிகளையும் பூமியிலையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உயர்த்தி வைக்கிறவர். இதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நம்முடைய மேல தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அதை நாம் மறந்து விடக்கூடாது. சில நேரத்துல ஜனங்க சொல்லுவாங்க, நான் கொடுத்துதான் அந்த ஊழியம் கட்டப்படும், நான் கொடுத்தாதான் இந்த வீடு கட்டப்படும், நான் கொடுத்தாதான் இந்த மனுஷன் கட்டப்படுவான். நோ. ஒருவேளை உங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல கர்த்தர் வைத்திருந்தால் உங்களுக்கு கர்த்தர் அந்த இடத்திற்கு அனுப்பி இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அவர் தான் கொடுக்க வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னா கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய சொல்லி இருக்கிறார் என்று அர்த்தம். கோரேசு மன்னனை குறித்து சொன்னார், கோரேசுவே நீ இந்த எருசலேமை பார்த்து கட்டப்படு, தேவாலயத்தை பார்த்து அசிபாரப்படு என்று நீ சொல்ல வேண்டும், நீ அதை செய்ய வேண்டும் என்று அவன் பிறப்பதற்கு முன்பே அவனுக்கு கட்டளை பிறந்தது. அவன் தாயில் கருவில் உருவாகிறதற்கு முன்பே கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தா. அவன் பிறந்து அவன் ராஜ்யத்திற்கு வந்த பொழுதோ கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், அவனுக்கு ஆண்டவர் சொன்னதை அவன் நிறைவேற்றின பொழுதுதான் இஸ்ரவேலில இப்படி ஒரு தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சைரஸ் அப்படிதான் வந்தார். நாம் என்ன நினைக்கிறோம், கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவேன், நான் ஒரு மனிதனை கொண்டு இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை கொண்டு நடப்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும், உயர்த்துக்கிறத பார்க்க முடியும். எருசலேமை கட்ட பண்ணினது அவர்தான். தேவாலய அசிபார போடுவதற்கான சகல காரியங்களை, பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் கொடுத்தது அவர்தான். பாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவர். They have to wait.
ஆண்டவருக்காக அவர் காத்திருக்க வேண்டும். சாலமோன் கட்டின தேவாலயத்தை பாபிலோன் ராஜ்யத்தில் வந்து பாபிலோனியர்கள் இடித்து அதை நிர்மூலமாக்கி போட்டு அதனுடைய பனிமுட்டுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் பாபிலோனில் வைத்து விட்டார்கள். ஆனா கோரேசும் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் வந்த பொழுது மேதியாவுடைய அரசனாக கோரேஸ், பெர்சியாவுடைய அரசனாக தரிவு, அவர்கள் ஒப்பந்தம் போட்டு ராஜ்யத்தை நடத்தினார்கள். அப்படி நடத்தும் போது கோரேஸ் சொல்றாரு, ஆலயம் கட்டப்படுது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தாம் காத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவசரப்படல. இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் அவசரப்படல, காத்திருந்தார்கள். கர்த்தர் சரியான நேரத்தில் கர்த்தர் அதை செய்தார். இயேசு கிறிஸ்துவும் தான் வெளிப்படுவதற்காக காத்திருந்தார். வெளிப்பட வேண்டிய நேரம் வந்த பொழுது அவர் வெளிப்பட்டார். அப்பொழுதுதான் அற்புதம் நடந்தது. அவர் தேவனுடைய குமாரன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. மேசியாவாக வந்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிவித்தார்கள். இப்படி ஒரு காலமும் நடக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நம்மிடத்தில் எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்படி அவர் எழுந்து விட்டார் என்று சொல்லி சிலர் சந்தேகப்பட்டார்கள், சிலர் விசுவாசித்தார்கள். அவர் நம்பினார்கள், வாழ்வடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பின 12 சீஷர்கள், அவர் 12ல் ஒருத்தந்தான் நம்பல, அவரை காட்டி கொடுக்க ரெடியா இருந்தான். ஆனா 11 பேரும் அவரை சார்ந்திருந்தார்கள். அவர்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களை பார்த்து தலை துளைக்கின்றவனெல்லாம் இயேசு கிறிஸ்துவ மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட கிளம்பி அதற்கு பின்பு 50 நாளுக்கு பின்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சீஷர்களை பார்க்க பயந்தார்கள். ஏனால் சீஷர் மேல் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அப்போஸ்தலர், சபை பிதாக்கள், ஆண்டவர் இப்படி அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பார்த்து ஜனங்கள் மிரண்டு போனார்கள். அவரை உயர்த்தி வைத்திருந்த அதிகாரத்திலும் எல்லாவற்றிலும் அவர்களை உயர்த்தி வைத்திருந்தார். இந்த காலை வேளையில சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் தான் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். யாரோ ஒன்று சொல்லுகிறார்கள், எதையோ ஒன்று சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் கடன் வாங்கி விடாதிருங்கள். உங்கள் கரத்தை நீட்டி விடாதிருங்கள். சிலர் என் இடத்துல வந்து சொன்னதெல்லாம் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்தார், வந்து சொன்னார், உங்க வாகனம் பழசா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படியே கொண்டு போய் ஒரு ஷோரூம்ல கொடுங்க, ரீசேல் பண்ணலாம். உடனே அதை எடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஒரு புது வண்டியை எடுத்துருங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் கரெக்டு, யார் பணம் கட்டுறது? ஆனா நீங்க வேற சபையிலேருந்து வர்றதுல எடுத்து கட்டுங்க. நான் சொன்னேன், எங்க சபையில எவ்வளவு காணிக்க வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்தாரு, ஒரு வாரம் 200 ரூபா வரும், ஒரு வாரம் வராது, 300 ரூபா வரும். இதை வச்சு நான் எப்படி கட்ட? வாயடிச்சு போனார். அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, கொட்டுறாங்க, கொண்டு வந்து அப்படியே பணமாக கொட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அங்க வர்ற வருமானத்தை வச்சு இந்த காரியத்தை எப்படி செய்யுங்க, அந்த காரியத்தை அப்படி செய்யுங்க, இந்த காரியத்தை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு விளங்குச்சு. ஏழை ஜனங்கள் வருகிறார்கள், 5 ரூபா 10 ரூபா அவங்க காணிக்க போறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஏழை ஜனங்கள் உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு அவர்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஒரு வேலைக்கு போனா ஒரு 200 ரூபா கிடைக்கும், வயல்வெளி வேலையில 100 ரூபா கிடைக்கும். அதுவும் சில நேரத்துல வேலைக்கு போயிட்டு அந்த ஜனங்க ஒரு வாரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உடனே காசு தர மாட்டான். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காத்திருக்க வச்சிருவான். அந்த பிள்ளைங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும். அரசாங்கம் கொடுக்குற இலவச அரிசியை வாங்கி தான் உட்காந்து சிலர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவர் இது இருக்கு, நீங்க இதை வச்சு நீங்க இந்த கடனை வாங்கிடலாம், இதை வச்சு நீங்க அதை கட்டிடலாம். நோ, தேவனை சார்ந்திருப்போம். கர்த்தர் கொடுத்தா கொடுப்பாரு, கொடுக்கலன்னா அவர் கொடுக்கிற வரலும் காத்திருப்போம். அந்த நண்பர் சொல்லி சரியாக 1 வருடம் கழித்து கர்த்தர் வேற புது வண்டி எனக்கு வாங்கி கொடுத்தார். யாருன்னே தெரியாது அவங்கள. கர்த்தர் உங்களுக்கு இந்த வாகனத்தை வாங்கி தர சொன்னான்னு சொல்லி அவங்க பணத்தை கொண்டு வந்து அவங்களே ஷோரூம்ல கட்டிட்டு போயிட்டாங்க. வண்டி எடுக்க மட்டும்தான் நான் போனேன். அப்ப கர்த்தர் ஒரு தேவையை சந்திக்க அவரால் முடியும். ஒரு தேவையை சந்தித்து உயர்த்துவதற்கு அவரால் முடியும்.
நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறோம். நம்ம சொல்லுவாங்க, நிறைய ஆலோசனைகள்லாம் கொடுப்பாங்க. நீங்க அந்த பர்சனல் லோனை போடுங்க, ஒரு 10 லட்சம் வரும், ஒரு 20 லட்சத்தை போட்டு ஒரு லேண்டை வாங்கி சச்சை கட்டுங்க அப்படின்வாங்க. அவங்க சொல்றதை கேட்கும்போது நமக்கு தேன் மாதிரி இருக்கும். நாமளும் இறங்கிடுவோம். திரும்ப ரிட்டர்ன் எப்படி கட்டுவது? அதற்கான பலன் எங்கிருந்து வருது? தேவனுடைய ஆலோசனை இதுல கேட்கணும். தேவனுடைய காரியத்தை நம்ம கேட்கணும். தேவன் எனக்கு என்ன வைக்கிற ஆலோசனை? வெயிட், பொறுமையாரு. நம்ம வாங்கினா எவ்வளவு வாங்குவோம்? ஒரு சின்ன லேண்டை வாங்குவோம், ஒரு சின்னதை வாங்குவோம். ஆனா கர்த்தர் கொடுத்தா அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளுவா. அதான் ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில சேனைகளின் கர்த்தர் நம்மோடு தாங்க இருக்கிறாரு. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கிறார். நீங்க அவரை விட்டுறாதீங்க. அவரை இருக்க பிடிச்சுக்கோங்க. உங்களை உயர்த்தி உன்னதத்துல வைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மகிமையானதை செய்வா. ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, நித்திய பிதாவே, இந்த காலை செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஜீவன், உடைய பிரசன்னம், நம்முடைய மகிமையான தயவு வெளிப்பட்டு உங்க நாமத்தை உயர்த்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆண்டவரே, என்ன காரியத்தில் ஒருவேளை கடன் வாங்கவோ அல்லது யாராவது சொன்னதை கேட்டு அவங்க எதிலையாவது போய் சிக்குவதற்கு வந்தால் கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை காப்பாற்றி ஆண்டவர் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரடையாக உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிராக இடமின் இருக்கிற ஜனங்கள் அம்புகளை எய்து ஈட்டிகளை எரிந்து ஆண்டவர் ரதங்களினால் அவர்களுக்கு மேற்கொள்ளுவதற்கு வந்தார்களே என்றால் கர்த்தர் நீர் வேதம் சொல்லுகிறது, அவைகளை கர்த்தர் முறித்து, அம்பை வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நிரப்பினால் சுட்டிருக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அப்படி சுட்டிருத்தவங்க நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.